வணக்கம். நீங்க காலையில கண்ணு முழிக்கும்போது அந்த முதல் நிமிஷம் உங்க மனசுல என்ன ஓடும்? ஒரு புது நாளோட நம்பிக்கையா? இல்ல நேத்து விட்ட கவலையோட தொடர்ச்சியா? நம்மள பல பேருக்கு அந்த முதல் நொடியே ஒரு மாரி மனசுக்குள்ள ஒரு பதட்டத்தோட தான் ஆரம்பிக்கும். கண்ண திறக்கறதுக்கு முன்னாடியே மனசு எங்கெல்லாமோ ஓட ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு என்னலாம் பிரச்சனை வரப்போதோ, அந்த கடன் விஷயத்த என்ன பண்றது? ஆஃபீஸ்ல அந்த வேலைய முடிக்கணுமே, குழந்தைங்களோட படிப்பு, அவங்க உடம்பு, இப்படி கவலைங்க ஒண்ணு பின்னாடி ஒண்ணா நம்ம மனசுல வந்து நம்மள ஒரு மாரி இறுக்கமாக்கிடும் இல்லையா? அந்த பாரம் ஒரு மலை மாதிரி நம்ம மேல உட்கார்ந்து அன்னைக்கு நாள் முழுசுமே ஒரு மாதிரி சோர்வாவும் நெகட்டிவாவும் மாத்திடும். உங்களுக்கு இந்த மாதிரி காலை பொழுதுகள் அமைஞ்சிருக்கா? அந்த முதல் எண்ணம் தான் நம்ம நாள் முழுக்க எப்படி இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணுது. சரிதானே? கொஞ்ச நேரம் யோசிச்சு இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்களேன். உங்க நாளோட முதல் சிந்தனை எதுவா இருக்கு? அது உங்க நாள் முழுசுமே தீர்மானிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சாவிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அந்த ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் நம்ம மாத்துறது மூலமா நம்ம வாழ்க்கையே மாத்த முடியும். அது எப்படின்னு தான் இந்த பதிவுங்க நாம விரிவா பார்க்க போறோம். சரி, நாம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த மாதிரி மனசுக்கு இதம் தர்ற வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல சேரலன்னா மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு ஆதரவும் தான் இந்த நல்ல பயணத்தை தொடர எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். உங்க நாள் முழுக்க பாசிட்டிவா சந்தோஷமா ஜெயிக்கிற நாளா அமையணும்னா நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதுக்காக நீங்க அதிகாலையில எந்திரிக்க வேண்டாம், மணிக்கணக்கா தியானம் பண்ண வேண்டாம், காசு செலவழிக்க வேண்டாம். உங்க வீட்டு தலைவாசல அந்த புது நாளுக்காக நீங்க திறக்கும்போது ஒரே ஒரு வார்த்தைய ஒரே ஒரு தடவை உங்க முழு மனசோட உங்க ஆத்மாவோட ஈடுபாட்டோட சொன்னா போதும். அது என்ன வார்த்தை, அதை எப்படி சொல்லணும், அதனால நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் மாயம் நடக்கும், வாங்க அந்த ரகசியத்தோட கதவை நாம ஒன்னொன்னா திறந்து பார்ப்போம். ஒரு நாளோட ஆரம்பம் இருக்குல்ல, அது ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் உறுதியா நிற்கும். அதே மாதிரி தான் நம்ம நாளோட நொடி எவ்வளோ பாசிட்டிவா இருக்குதோ அந்த நாள் முழுக்க அவ்வளோ சிறப்பா அமையும். குறிப்பா நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சு வெளி உலகத்தோட கனெக்ட் ஆகிற அந்த மூமெண்ட், அதாவது நம்ம வீட்டு மெயின் டோரை திறக்கிற அந்த தருணம், அதுக்கு ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு. அந்த நொடியில உங்க மனநிலை எப்படி இருக்கோ அதுதான் அன்னைக்கு நாளுக்கான ஒரு ரூட் மேப் மாதிரி. நீங்க பதட்டத்தோட கதவை திறந்தீங்கன்னா உங்க நாள் முழுக்க பதட்டமான பாதையில தான் போகும். அவசரமா திறந்தா எல்லாமே அவசரமா நடக்கிற மாதிரி தான் தோணும். நாம அந்த கணத்தோட சக்தியை பெருசா உணர்றதே இல்லை. ஆனா அதுதான் அன்னைக்கு நாளோட முழு கதையும் எழுதுற முதல் வரி. நம்ம வீட்டு தலைவாசலுங்கிறது வெறும் மரத்தாலையும் இரும்பாலையும் செஞ்ச ஒரு கதவு மட்டும் இல்ல. அது ஒரு புனிதமான நுழைவாயில். நம்ம பெரியவங்க வாசலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணமே இதுதான். அது வழியா தான் நல்லது உள்ள வரும், கெட்டதும் உள்ள வரும். சொல்ல போனா அது நம்ம வீட்டுக்கும் இந்த பெரிய வெளி உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பாலம். அது வெறும் ஒரு கதவு மட்டும் இல்லைங்க, அது ஒரு எனர்ஜி போர்ட்டல், அதாவது ஆற்றல் நுழையிற வாசல். நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், அப்புறம் வெளி உலகத்தோட எனர்ஜி, இது எல்லாமே சந்திக்கிற ஒரு புனிதமான இடம் அது. வாஸ்து சாஸ்திரத்திலையும் சரி, நம்ம முன்னோர்களோட வழக்கத்திலையும் சரி, தலைவாசலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு. வீட்டோட கண்கள்னு கூட சொல்லுவாங்க. செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான மகாலட்சுமி தாயாரோட அருள் வீட்டுக்குள்ள வர்றதே இந்த தலைவாசல் வழியாதான் சொல்லுவாங்க. அதனாலதான் வாசலை எப்பவுமே மங்களகரமா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. நல்ல வாய்ப்புகள், நல்ல செய்திகள், பாசிட்டிவ் எனர்ஜி, கடவுளோட அருள் எல்லாமே இந்த வாசல் வழியா தான் நம்ம வீட்டுக்குள்ள வருது. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாசலை காலையில திறக்கும் போது நம்ம மனசு கவலையிலையும் பயத்திலையும் நெகட்டிவ் எண்ணங்களோட இருந்தா நாம எதை உள்ள கூப்பிடுறோம்? மகாலட்சுமியா இல்ல அவங்க அக்காவையா? நாம எந்த உணர்வோட கதவை திறக்கிறோமோ அந்த எனர்ஜி தானே உள்ள வரும். இங்க பாருங்க, இது எவ்வளோ சிம்பிள், ஆனா எவ்வளோ பவர்ஃபுல். ஐயோ, இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயத்தோட கதவை திறந்தா நம்ம பிரச்சனைகளை தான் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறோம். ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு படபடப்போட திறந்தா நாள் முழுக்க டென்ஷனை தான் துணைக்கு கூப்பிடுறோம். ஆனா இதுக்கு ஒரு மாற்று இருக்கு, ரொம்ப அழகான ஒரு மாற்று. நாளைக்கு காலையில உங்க வாசலை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவசரப்படாதீங்க. கதவோட தாழ்பால தொடுறதுக்கு முன்னாடி மெதுவா உங்க கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சை நல்லா உள்ள இழுங்க. அந்த காத்து உங்க உடம்பு முழுக்க நிரம்புறத உணருங்க. அப்புறம் மெதுவா அந்த மூச்சை வெளியே விடுங்க. அந்த மூச்சோட சேர்த்து உங்க மனசுல இருக்கிற எல்லா பாரமும் வெளியே போற மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க மனசை ஒருமுகப்படுத்துங்க. அந்த ஒரு கணத்தை ஒரு தியானமா மாத்துங்க. இப்போ அந்த முக்கியமான தருணத்துக்கு நாம வரோம். உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்க இதயத்தை திறந்து வெளி உலகத்தோட உங்க உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிற அந்த தருணத்துல நீங்க சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஒற்றை வார்த்தை, அது என்ன? அந்த வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையே மாத்திர சக்தி இருக்கு. அது வெறும் சொல்லில்ல, அது ஒரு மந்திரம். பிரபஞ்சத்தோட கதறுகளை திறக்க போற ஒரு திறவுகோல். ஆமாங்க, அந்த மந்திர வார்த்தை நன்றி. ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இதோட சக்தி ரொம்ப ரொம்ப பெரியது. நீங்க வீட்டு கதவை திறக்கும்போது அந்த புது நாளோட வெளிச்சத்தை பார்க்குற அந்த முதல் கணத்துல உங்க இதயத்தோட ஆழத்துல இருந்து முழு உணர்வோட அந்த வார்த்தையை சொல்லுங்க.
இது வெறும் உதட்டளவுல சொல்ற வார்த்தையா இருக்கக்கூடாது. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவுல இருந்தும் உங்க ஆத்மாவுல இருந்தும் அந்த நன்றி உணர்வு வெளியே வரணும். உங்க இதயத்துக்குள்ள ஒரு பூ மலர்ற மாதிரி உணர்ந்து நன்றி அப்படின்னு சொல்லுங்க. எதுக்கு நன்றி சொல்றதுன்னு கேக்குறீங்களா? கண்ணை மூடி யோசிச்சு பாத்தீங்கன்னா நன்றி சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கும் இல்லையா? இந்த புது நாளா உங்களுக்கு பரிசா கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. இன்னொரு நாள் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுக்காக நன்றி. நீங்க உயிருள்ள ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நன்றி. உங்க மூச்சு காத்து சீரா போயிட்டு வர்றதுக்காக நன்றி. உங்க அன்பான குடும்பம், உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற உறவுகள் நல்லா இருக்கிறதுக்காக நன்றி. மழையிலையும் வெயிலையும் உங்களுக்கு ஒரு கூரையா இருக்கிற இந்த வீட்டுக்காக நன்றி. இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்களுக்காக, வரப்போற நல்ல வாய்ப்புகளுக்காக அட்வான்ஸாவே நன்றி சொல்லுங்க. நீங்க சுவாசிக்கிற அந்த காலை நேரத்தோட சுத்தமான காத்துக்காக நன்றி. இப்படி கதவை திறந்து அந்த இளங்காத்து உங்க முகத்துல படும்போது அத பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமா உணர்ந்து முழு மனசோட நன்றின்னு சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வோட உங்க நாளை ஆரம்பிக்கும் போது அது ஒரு செகண்ட்ல முடியிற சின்ன விஷயம் மாதிரி தான் தோணும். ஆனா ஒரு அமைதியான குளத்துல ஒரு சின்ன கல்ல போட்டா எப்படி அலைகள் விரிஞ்சுக்கிட்டே போய் கரைய தொடுமோ, அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அலைவளைவை, அதாவது ஒரு ரிப்பிள் எஃபெக்டை ஏற்படுத்தும். அந்த ஒரு வார்த்தை உங்க மனசுலயும் உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள்லையும் நீங்க சந்திக்கிற மனுஷங்க கிட்டையும் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். அதோட விளைவுகள் என்னன்னு பார்க்கலாமா? முக்கியமா 2 அற்புதமான விளைவுகள் நடக்குது. முதல் விஷயம், அது உங்க மனசுல இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களா அப்பவே விரட்டி அடிச்சிடும். பயம், கவலை, சந்தேகம்னு இருட்டு இருக்கிற இடத்துல நன்றின்ற வெளிச்சம் இருக்கவே முடியாது. நன்றி உணர்வு உங்க இதயத்துக்குள்ள நுழையும் போது அந்த நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் நிழல் மாதிரி தானாவே வெளியேறிடும். அதுக்கு பதிலா உங்க மனசுல ஒரு ஆழமான அமைதியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒரு மலர் மாதிரி மனசு லேசான ஒரு உணர்வும் குடிகொள்ளும். ரெண்டாவதா, இது பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்புற ஒரு பவர்ஃபுல்லான சிக்னல். பிரபஞ்சத்தோட அடிப்படை விதியான ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாம எந்த மனநிலையில இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வாழ்க்கையில ஈர்ப்போம். கவலையா இருந்தா கவலைப்படுற மாதிரி சூழ்நிலைகளை ஈர்ப்போம். அதே மாதிரி நீங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் நிறைவா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப உயர்ந்த ஒரு பாசிட்டிவ் அலைவரிசைக்கு உங்களை நீங்களே மாத்திக்கிறீங்க. இதோட விளைவா அந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு இன்னும் அதிகமா நன்றி சொல்றதுக்கான சூழ்நிலைகளையும் நல்ல மனிதர்களையும் அற்புதமான வாய்ப்புகளையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். இது ஒரு அற்புதமான ஆன்மீக உண்மை. இந்த பயிற்சியை உங்க டெய்லி ரொட்டீன் ஆக்குறது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, காலையில எந்திரிச்சதும் நேரா தலைவாசலுக்கு போங்க. திறக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் அமைதியா நில்லுங்க. ஸ்டெப் 2, ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. உங்க மனசு அமைதியாகிறத உணருங்க. ஸ்டெப் 3, கதவை திறக்கிற அந்த நொடியில உங்க முழு உணர்வோட இதயத்தோட ஆழத்துல இருந்து நன்றின்னு சொல்லுங்க. ஸ்டெப் 4, அந்த கால வெளிச்சமோ காத்தும் உங்க வீட்டுக்குள்ள வரத ஒரு தெய்வீகமான பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டையும் உங்க மனசையும் நிரப்புறதா உணருங்க. அந்த எனர்ஜியை உங்க உடம்பு முழுக்க பரவ விடுங்க. இதை தொடர்ந்து பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இந்த சிம்பிளான பழக்கத்தை நீங்க தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத நீங்களே பாப்பீங்க. முன்னெல்லாம் சட்டுன்னு கோவப்பட்ட இடத்துல இப்போ உங்க பொறுமை அதிகமாகும். சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க சந்தோஷத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நேத்து வரைக்கும் மலை மாதிரி தெரிஞ்ச ஒரு பிரச்சனை இப்போ அதை தாண்டி போகக்கூடிய ஒரு வாய்ப்பா தெரிய ஆரம்பிக்கும். உங்க அப்ரோச் மாறும், உங்க பார்வை மாறும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பார்வை மாறும்போது உங்க உலகம் மாறும். இந்த மனநிலை மாற்றம் உங்க ஆரோக்கியம், உங்க உறவுகள், உங்க வேலைன்னு வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் ரொம்ப அழகா பிரதிபலிக்கும். இது வெறும் ஒரு தகவல் மட்டும் இல்ல, இது உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான ஒரு அழைப்பு. உங்க வாழ்க்கையோட தரத்தை அதிகப்படுத்த நீங்க எங்கேயும் வெளியே போக தேவையில்ல, யார்கிட்டயும் எதையும் கேட்க தேவையில்ல. அந்த பவர், அந்த சாவி வேற எங்கேயும் இல்ல, உங்ககிட்ட தான் எப்பவுமே இருந்திருக்கு. உங்க வீட்ல தான் இருக்கு. நீங்க பேசுற அந்த முதல் வார்த்தையில தான் இருக்கு. இந்த சிம்பிளான பழக்கம் உங்க வாழ்க்கையில ஆழமான பாசிட்டிவான மாற்றங்களை உருவாக்குற ஒரு திறவுகோல். எந்த ஒரு புது பழக்கமும் நம்மகிட்ட நல்லா பதியறதுக்கு குறைஞ்சது 21 நாள் ஆகும் சொல்லுவாங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு அன்பான சவால் விடுறேன். இது ஒரு சவாலா கூட பார்க்க வேண்டாம், உங்களுக்கே நீங்க கொடுத்துக்கிற ஒரு பரிசா நினைச்சுக்கோங்க. வர்ற 21 நாளைக்கே டெய்லி காலையில கதவை திறக்கும்போது இந்த நன்றி சொல்ற பயிற்சியை விடாம செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க மனநிலையில நடக்கிற ஆச்சரியமான மாற்றங்களை நீங்களே நேரடியா பாருங்க. வெறும் 3 வாரம் தான், உங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கலாமே. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வீடியோலும் ஒரு புது பரிசு, ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாய்ப்பு. அந்த நாளை எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த நாளை எப்படி உருவாக்குறதுங்கிற சக்தி உங்க கையில தான் இருக்கு. உங்க நாளோட சாவி உங்க கையில தான் இருக்கு. அதை இனிமேலும் கவலையோடையும் பயத்தோடையும் திறக்காதீங்க. அதை நன்றியோட தொடங்க. உங்க வாழ்க்கை நன்றியால நிறையும். நாளைய விடியல் நேத்தைய விடியல் மாதிரியே இருக்க வேண்டான்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு ராத்திரியே அந்த மாற்றத்துக்கான முடிவெடுங்க. நாளை காலை பொழுத ஒரு புது மனுஷியா நன்றி நிறைஞ்ச இதயத்தோட தறக்க நீங்க தயாரா?
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது உங்க மனசை தொட்டிருந்தா, உங்களுக்குள்ள ஒரு சின்ன பாசிட்டிவ் மாற்றத்தை கொடுத்திருந்தா, தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க இந்த 21 நாள் சேலஞ்சை எடுத்துக்க போறீங்களா? உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நல்ல விஷயத்த உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சிம்பிளான பழக்கத்தை அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்களும் இதனால பயனடையட்டும். கடைசியா மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். இந்த மாதிரி பயனுள்ள சிந்திக்க வைக்கிற பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் அழுத்துங்க. உங்களோட தொடர் ஆதரவுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. அடுத்த பதிவுல ஒரு புதிய சிந்தனையோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் நாள் நன்றியால் நிறையட்டும்.